யோகி அரசால் அநீதி இழைக்கப்பட்டதால் தான் அயோத்தி அதையொட்டிய நகர மக்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். அயோத்தி மக்களிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டை யோகி ஆதித்யநாத் அரசு தரவில்லை என்றும் மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள், அதற்கு பலனாகத்தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக உத்தரப்பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது என்று சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். இம்முறை சமாஜ்வாதி கட்சி பொறுத்தவரையில் காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். அதற்கு மிகப்பெரிய பலனாக உத்தரப்பிரதேசத்தில் பாதியளவுக்கு மேல் இந்தியா கூட்டணி கைப்பற்றிருக்கிறார்கள். பாஜகவின் கோட்டையாக பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு வெறும் 33 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. 80 எம்பி தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் அதிக எம்பி தொகுதிகளை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். 80 இடங்கள் உள்ளன. அதில் வெறும் 33 இடங்களை மட்டுமே பாஜக கைப்பற்றி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தரப்பில் சமாஜ்வாடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை இணைந்து சரிபாதி அளவுக்கு மேலாக இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றியை உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அயோத்தி மக்களுக்கு எதிராக பொய் வழக்குகளை போட்டு துன்புறுத்தியதாகவும் யோகி ஆதித்யநாத் மீது அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ராமர் கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் ஃபைசாபாத் தொகுதியில் கூட ராமர் கோயில் இருக்கக்கூடிய தொகுதியாக ஃபைசாபாத் தொகுதி உள்ளது. அந்த தொகுதியில் தான் ராமர் கோயில் கட்டப்பட்டது பாஜகவால். அந்த தொகுதியில் கூட பாஜக தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பது மூலமாக ராமர் கோயில் ஃபார்முலா பாஜக எடுபடவில்லை என்பதுதான் தேர்தல் முடிவானது காண்பிக்கின்றது. அதன் அடிப்படையில் தொடர்பாக சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அயோத்தி மக்களிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டை யோகி ஆதித்யநாத் அரசு வழங்கவில்லை என்றும் ஒரு புனிதமான பணிக்காக ஏழைகளை யோகி ஆதித்யநாத் அரசு அழித்து விட்டது என்று அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியிருக்கிறார்.